லாஸ்ட்டாக ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோவில் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாணலிலாம் காட்டினேன். சில பேர் சொன்னீங்க, இல்லை சமைச்சு நீங்கள் காட்டுங்க எப்படி ஒட்டாமல் வருதான்னு பார்த்துட்டு நாங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இதில் உருளைக்கிழங்கு கேப்சிகம் போட்டு அதில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நிஜமாகவே ரொம்ப நல்லா வந்தது, ஒட்டவே இல்லை. எப்படி நான் செஞ்சேங்கிறத பார்க்கலாமா? இப்போ தான் நீங்கள் முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் உள்ள கண்டென்ட்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் பட்டனான சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் எப்பப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ புதுசாக 2 வானொலி வாங்கினல, கடாச்சட்டி பெருசு ஒன்று சின்னது ஒன்று, அது எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, எப்படி சமைக்கிறீங்கன்னு காட்டுங்கன்னு சொன்னீங்க. இப்போ நான் வந்து அந்த எண்ணெய் சட்டியில் தான், இப்போ வடை சட்டியில் தான் இப்போ சமைக்க போகிறேன், சமைச்சிட்ருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தேவையான அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு நான் சோம்பு போட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டேன். பாருங்கள், இதில் வந்து ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி புளியாக இருக்கிறதுனால ஒட்டாது. நான் வந்து சின்ன வானொலியில் தான் செஞ்சிட்ருக்கேன். அதை இப்போ வலிக்கிட்டு அப்படியே நான்ஸ்டிக்லாம் எப்படி செய்கிறீங்களோ அதுமாதிரி வலிக்கிட்டு வருது பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இதில் இப்போ நான் உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்க்கணும். இப்போ இதில் வந்து தக்காளியை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கிறேன். இப்படி பாருங்கள், அடி எதுவும் பிடிக்கலை. இப்போ இந்த சைடு வந்து சாம்பார் வெந்துட்டுருக்கு, அவரைக்காய் சாம்பார். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புத்தூள் இல்லாதவங்க மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் வந்து சேர்த்து செய்யணும். அதாவது கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், அதுக்கு கொஞ்சம் 2 மடங்கு கூட வந்து தனியாத்தூள் சேர்த்தா அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக நான் தண்ணி ஊற்றி மூடிட்டுப்பேன். ஸோ உங்களுக்கு கிட்டக்க காட்டுறதுக்காக காட்டுறேன் பாருங்கள். அடி எதுவும் பிடிக்கலை. ஏன்னா கனமாக வாங்கணும். அதே சமயம் இந்த புளியாக இருக்கே, அந்த அம்மியில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால் இது அடி பிடிக்காது. ஏன்னா ரொம்ப லைட்டு வெயிட்டாக தக்கையாக இருந்தால் தான் உங்களுக்கு அடி பிடிக்கும். சொதன்னு ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அப்படியே ஊற்றி மூடி வச்சுட்டா நல்லா இருக்கும். அது உருளைக்கிழங்கு இப்போ கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா முதல்ல உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இந்த கேப்சிகம் அதில் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதே சாதாரண ஒரு வானொலி எல்லாம் போய் அடி பிடிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெருசாக அடியெல்லாம் பிடிக்கல. அதுக்கு தான் இந்த வானொலி வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வெயிட்டாக பார்த்து வாங்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்கள், இப்போ நிறைய இப்போ சுரண்டிட்டால் கூட அது ஒட்டாமல் இப்படி வந்துடும். அது இப்போ நல்லா கேப்சிகம் சேர்க்குறேன். இப்போ நான் இதில் கேப்சிகத்தை சேர்த்தாச்சு. இந்த உருளைக்கிழங்கு கேப்சிகத்தோடு நீங்கள் வந்து பட்டாணி, கேரட் இது கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் அவரைக்காய் சாம்பார் வச்சுட்டு இந்த வறுவல் தான் இன்றைக்கி. உருளைக்கிழங்கு அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டும். இப்போ பக்கத்தில் உருளைக்கிழங்கு ஃப்ரை அதுவும் ரெடி ஆகிட்டு, ரொம்ப அந்த க்ரீனிஷ் கலர் மாறாமல் கேப்சிகம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த பழத்தோடு நேற்றாண்டுட்டேன். பாருங்கள், அடி எதுவும் பிடிக்கலை. நீங்கள் அப்படியே ஏதாவது பிடிக்கிற மாரி இருந்தாலும் இப்படி லைட்டாக நீங்கள் திறந்தாலே இது வந்துடும். மிதமான தீயில் சமைச்சா போதும். இது ஹை ஃப்ளேம் வைக்கணும்னா நீங்கள் அடிக்கடி இதை கிண்டிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மிதமான ஒரு தீயில் வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். அடி எதுவும் பிடிக்கல பாருங்கள். டேஸ்டான சூப்பரான கேப்சிகம் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் மொறுன்னு வேணால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் விட்டு மொறுன்னு வறுத்துக்கலாம். பட் அந்த கேப்சிகத்தோட கலர்லாம் மாறினா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நான் இந்த பழத்தோட இதை ஆஃப் பண்ணிட்டேன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது என்ன சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.